ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. ஆமாங்க, ஒரு அவேர்னஸ் வீடியோனே வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சித்திரை திருநாள் வருஷப்பிறப்புக்கு நான் ஒரு சூப்பரான பிளேஸ் போயிட்டு வந்திருந்தேங்க. ஒரு கோயிலுக்கு தான் போயிட்டு வந்திருந்தேன். ஸோ இந்த மாதிரி ட்ராவல் வீடியோஸ் எல்லாமே அழகன் முருகன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் வரேங்க. சென்னையை சுற்றி உள்ள டூரிஸ்ட் பிளேசஸ்ஸு, அது மாதிரி நான் போயிட்டு வர்றது நிறைய முருகன் கோவில் செலக்ட் பண்ணி போவேங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே அதில் தான் போட்டுட்டு வருவேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக ட்ராவல் வீடியோஸ் பார்க்குறதுல நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த சேனலையும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. ஸோ நம்ம சேனலில் இன்னும் ஒரு 5 கிவ்அவே வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குங்க. அவங்க எல்லாத்தையுமே இந்த வீக் ஃப்ரைடே, குட் ஃப்ரைடே அன்னைக்கு கண்டிப்பாக நான் காலையில் ஒரு வீடியோ போடுவேன். அதில் நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க. ஸோ கீப் வாட்சிங். அதே மாதிரி இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த நகையை எடுக்கிறதுக்குள்ளே நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஷாப் நேம் மென்ஷன் பண்ணலை, பட் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறப்பே தெரிஞ்சிடும். அது ஒரு பெரிய பிராண்டடான ஷாப் தாங்க. கிட்டத்தட்ட 340 பிரான்ச்சஸ் ஆல் ஓவர் 13 கண்ட்ரீஸில் இருக்குங்க இவங்களுக்கு. அந்த கடையோட மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேர் ப்ரைஸ் ப்ராமிஸ். இதை கூகுளில் தமிழில் சர்ச் பண்ணப்போ நியாயமான விலை வாக்குறுதி அப்படின்னு வந்திருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க பில் கால்குலேஷன்லே அந்த நியாய விலை வாக்குறுதிங்கிறது இருக்காங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியலைங்க. ஏன்னா இந்த கடையோட வீடியோ ஆல்ரெடி ஒரு சிஸ்டர் போட்டிருந்தாங்க, நான் பார்த்துருக்கேன் யூடியூப்பில். அவங்க இந்த பில் கால்குலேஷன் போட்டதே இவங்க தப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. வித்தின் 4 டேஸில் உருட்டி மிரட்டி அந்த வீடியோவெல்லாம் டெலீட் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ இதில் அந்த சப்ஸ்கிரைபர் சைடும் சில தப்புகள் இருக்குங்க. அது என்னன்னு நான் உங்களுக்கு சுட்டி காட்டிக்கிறேன். ஏன்னா நம்ம தான் அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம ஃப்யூச்சரில் இதே தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்ல வந்திருக்கேன். ஸோ அது போக எனக்கு ஷாப்பில் அவங்க போட்ட கால்குலேஷனில் என்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோவோட எண்டில் உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம். கண்டிப்பாக அந்த ஷாப்போட நேமை மட்டும் கமெண்ட்டில் பின் பண்ணவே பண்ணிடாதீங்க. உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இப்போயே. இது அந்த பர்டிகுலர் ஷாப்போட கோல்ட் சிட் ஸ்கீம் தாங்க. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் அவங்க பண்ணியிருக்காங்க. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் டேட் 30/6/2024. லாஸ்ட் இயர் ஜூன் மந்த் அவங்க போய் ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் கொஞ்சம் நகையை வச்சுட்டு வந்திருக்காங்க. எண்டிங் டேட் பார்த்திங்கன்னா 26/5/2025. இந்த வருஷம் மே மந்த்து தான் சீட்டே முடியுது. ஆக்சுவலாக அங்கே 2 ஸ்கீமில் அவங்க போட்டிருக்காங்க. ஒன்று கோல்டன் க்ளோ, ஒன்று கோல்டன் பிளிஸ். அந்த கோல்டன் பிளிஸ்ஸுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானு. ஒரு 11 மாதம் கழித்து நீங்கள் அப் டு 18% வரையும் வேஸ்டேஜ் இல்லாமல் எந்த நகைனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க ஒரு 53.990, ஒரு 54 கிராம் அவங்க ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் டெபாசிட் பண்ணிட்டாங்க. அவங்க 30/6/2024 அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 6.25 சவரன் வருங்க. அது போக அவங்க அதே கடையிலே ஒரு 11 மந்த் ஸ்கீம் ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. இது ஒரு 10,000 ருபீஸ்க்கு ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க. இது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இது இங்கே 11 மந்த்தோட பேமெண்ட்டையும் ஃபஸ்ட்லேயே கூட நம்ம கட்டிடலாம். நம்ம ஸ்கீம் ஸ்டார்ட் ஆகிற ஃபஸ்ட்டு மந்த்தே 11 மந்த்தையும் கூட நம்ம பே பண்ணி வச்சுக்கலாம் இங்கே. ஸோ அந்த இதில் இவங்க முதலே அந்த 11 மந்த்துக்கு 1,10,000 கட்டி கிராமை கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இந்த ஸ்கீமும் அதே மே மந்த்து தான் உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. ஸோ அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கு போய் அவங்க அந்த கோல்டை டெபாசிட் பண்ணுறப்ப அவங்க இதை ஃபஸ்ட் நீங்கள் ஃப்யூச்சரில் என்ன எடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிருந்துருக்காங்க. அவங்க ஒரு டாலர் செயின் எடுக்கணும், கீழே ஒரு பெரிய பெண்டன்ட் வச்சு ஒரு பெரிய டாலர் செயின் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அப்போ அங்கே உள்ள சேல்ஸ் பர்சன் சொல்லியிருக்காங்க, செயின்லாம் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் 9 மந்த்ஸு கழித்து எடுத்தாலே உங்களுக்கு வேஸ்டேஜ், அந்த வேஸ்டேஜுக்குள்ளே உள்ள பொருள் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா செயினுக்கெலாம் அப் டு 9-10% தான் வேஸ்டேஜ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஆக்சுவலாக இந்த 2 பிளானுமே அவங்க வெவ்வேறு டேட்ஸில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் ஒரே வாரத்தில் உங்களுக்கு
அதாவது நமக்கு ரெண்டையும் சேர்த்து எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் கிராம் கூட எடுக்கணுங்கிறக்காக அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் பண்ணக்கப்புறம் ஒரு மந்த்லி ஸ்கீமும் அவங்க வந்து ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து 2 சீட்டுக்குமே இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக பணம் கட்டிட்டாங்க. அவங்க வந்து அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கு பாண்டு போட்டு வாங்கிட்டாங்க. இந்த 11 மந்த் ஸ்கீமுக்கும் வந்து ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு வந்தக்கப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 to 7 மந்த்ஸ் கழித்து நீங்கள் வந்து இந்த ஸ்கீமுக்கு பணம் கட்டல அந்த மாதிரி மெசேஜஸ் வந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ இவங்க வந்து லாஸ்ட் மார்ச் மந்த் வந்து அந்த கடைக்கு போயிருக்காங்க அவங்க. சப்போஸ் அவங்களுக்கு வந்து இங்கே அந்த ஷோரூமில் பிடிக்கல அப்படின்னா அவங்களோட ஹோம் டவுனில் வந்து வாங்கிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருக்காங்க அவங்க கடைக்கு அவங்க போனக்கப்புறம் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ண ஸ்கீமே வேறு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது அவங்க கோல்டன் பிளிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதா நினச்சிட்டு இருந்திருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து கோல்டன் க்ளோவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க அந்த அமௌண்ட்டை. அதாவது 53.99 அன்னைக்கு கிராம் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 6625. அதாவது 30/6/2024 அன்னைக்கு. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணி அமௌண்ட்டை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. கன்வெர்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு செயின் மாடலில் தானே டாலர் செயின் தானே எடுக்கணும்னாங்க. ஸோ அதுக்கு வந்து 9% வேஸ்டேஜுக்குள்ளே தான் வரும்னு சொல்லிட்டு இந்த அமௌண்ட்டை 9ஆக டிவைட் பண்ணி போட்டிருக்காங்க. இவங்க வந்து மந்த்லி ஒரு 40,000 கட்டுறாங்க. அது வந்து கோல்டன் க்ளோ ஸ்கீமுக்கு அண்டரில் வருது அப்படிங்கிற மாதிரி வச்சு 9 மந்த்துக்கு மொத்தமாக அவங்க கட்டிட்டாங்க பணம் அப்படிங்கிற மாதிரி வச்சு கிட்டத்தட்ட 53.99 கிராம் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கார்டு போட்டு கொடுத்துருந்துருக்காங்க. ஆனால் அந்த கார்டில் கோல்டன் க்ளோ அப்படிங்கிறது எழுதியிருக்கு. ஸோ அதை அவங்க கவனிக்கவே இல்லை. ஸோ நம்ம ஒரு ஸ்கீம் போடுறப்ப நம்ம போடுற ஸ்கீம் கரெக்டாக அப்படிங்கிறத நம்ம தாங்க செக் பண்ணிக்கணும். இப்போ என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா 9 மந்த்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ மீதி 3 மந்த்ஸ்க்கு நம்ம பணம் கட்ட முடியாது. இப்போ சரி இப்போயே நீ க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அப் டு 10% வரை தான் வேஸ்டேஜ் கழிப்போம் அப்படிங்கிறாங்க அவங்க. கிட்டத்தட்ட அவங்க ஒரு 3 ஹவர்ஸ் வந்து அங்கே சண்டை பிடிச்சி போராடி அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க, சரி நீங்கள் ஏதாவது நகை செலக்ட் பண்ணுங்கள், நாங்கள் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி காசு மாலை இந்த மாதிரி பார்த்துருந்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு பர்டிகுலர் நகையை வந்து செலக்ட் பண்ணி வச்சிட்டாங்க அவங்க. ஸோ அவங்க செலக்ட் பண்ணி வச்ச நகை வந்து ஒரு 65 கிராம் 708 மில்லிகிராம் இருந்திருக்கு. பட் அவங்களுக்கு சேர்ந்துருந்த கிராம்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு 54 கிராம்ஸ் 340 மில்லிகிராம்ஸ் அவ்வளோதான் சேர்ந்துருந்தது. அவங்க செலக்ட் பண்ணி வச்ச நகைக்கு வந்து 15.9% வேஸ்டேஜு. இது வந்து மொத்தமாக அவங்களுக்கு சேர்ந்துருந்த கிராம்ஸுக்கு வந்து கழிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மீதி இருந்திருக்கும் பார்த்திங்களா 11 கிராம்ஸ் சில்லற, அதுக்கு வந்து அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு அதுக்கு வந்து 15.16% வேஸ்டேஜ் எவ்வளோ வருமோ அது போட்டிருக்காங்க. போக ஸ்டோன் காஸ்ட்டு ஜிஎஸ்டி மொத்தத்துக்கு ஃபுல்லாக போட்டு கிட்டத்தட்ட 1,24,000 இன்னும் நீங்கள் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அந்த மிச்சம் விழுந்த 11 கிராம்ஸுக்கு வந்து நம்ம வந்து அவ்வளோ கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இது எல்லாமே நடந்து முடிக்கிறதுக்கு வந்து அவங்க ஒரு 4:30க்கு கடைக்குள்ள நுழைஞ்சாங்கன்னா ஒரு 8:30 ஆயிடுச்சுங்க. ஸோ அக்கௌண்ட்டில் அவ்வளோ காசு இல்லை. பட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்க ரிலேஷன்ஸ் கிட்ட சொல்லி அம்மா அப்பாட்ட சொல்லி கொஞ்சம் எல்லா பக்கமும் பெரட்டி அந்த 1,24,000 ரெடி பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு பில்லிங் பார்க்க போனால் இல்லை சிஸ்டம் ஒத்துக்க மாட்டேது, நீங்கள் இன்னும் ஒரு 1 வீக் கழித்து வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதுதான் அந்த சிஸ்டர் வந்து செலக்ட் பண்ணி வாங்கின நகைங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் சின்ன ஃப்ளவர் மாதிரி இருக்குது அந்த பிங்க் ஸ்டோனு. மொத்தம் 7 14 கல் இருக்குங்க இதில். அதே மாதிரி கீழே இந்த பெண்டன்ட்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப மைன்யூட்டாக ஒரு 4 to 5 பிளேசஸில் ஸ்டோன் இருக்குது. மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு 19லேருந்து 20 கல் தான் இருக்குது. ஸோ இந்த 20 சின்ன ஸ்டோனுக்கு வந்து கிட்டத்தட்ட 1,723 ரூபா போட்டிருந்தாங்க அவங்க. பட் ஸ்டோன் வெயிட்டுன்னு பார்த்திங்கன்னா ஓவராலாக ஒரு 1 கிராம் 17 மில்லிகிராம் வந்து கழிச்சிருந்தாங்க. ஸோ அன்னைக்கு வந்து பில் போடாமல் அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி ஒரு வாரம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. அவங்களும் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஸோ 1 வீக் கழித்து ட்ரெமாண்டஸாக இன்னும் ரேட்டு வந்து கூட்டிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் 5 கால் பண்ணிவிட்டு தான் கடைக்கு போயிருந்திருக்காங்க. கடைக்கு போயிருந்தால் கிட்டத்தட்ட உங்களுக்கு கிராமுக்கு வந்து 300 ரூபா கூடிருச்சு அன்னையை விட. அவங்க கடைக்கு போயிருந்த அன்னைக்கு 8,310 ரூபா. ஸோ ஃபஸ்ட் டைம் போயிருந்தப்போ 8,040 ரூபா, இப்போ 2வது தடவை போயிருந்தப்போ 8,310 ரூபா. ஸோ ஏற்கனவே நான் காமிச்சிருந்தேன் பார்த்திங்களா, அந்த கால்குலேஷன் மாதிரியே அவங்களே வீட்டில் வந்து அதே அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1,27,500 சில்லற வருது அப்படின்னு சொல்லிட்டு
கிட்டத்தட்ட 3500 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு கடைக்கு போகிறாங்க அவங்க. கடைக்கு போய் திரும்ப அன்னைக்கும் ஒரு 3 மணி நேரம் திரும்ப இருந்து நடந்த மாதிரி அந்த சேல்ஸ் பர்சன் இன்றைக்கி லீவு, நீங்கள் இன்னொரு நாள் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. திரும்ப முதல்ல இருந்து நான் எங்கள் மேலே தப்பே கிடையாது, நீங்கள் தான் பார்க்காம வச்சுட்டு காட்டிட்டீங்க, நீங்கள் தான் பண்ணிட்டீங்க, அந்த மாதிரி ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. லாஸ்ட்டாக அவங்க வந்து இதுக்கு மேலே உங்கள்கிட்ட போராட முடியாது, நான் வந்து இன்றைக்கே நகையை எடுத்துக்கிறேன்னு சொல்லி இந்த நகை தான் இதுக்கு எவ்வளோ பில் பண்ணுவீங்க அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு அவங்க ஒரு பில்லிங் கால்குலேஷன் கொடுத்துருந்துருக்காங்க. இந்த பில் வந்து கடையில் கொடுத்தது தாங்க, அவங்க கைப்பட எழுதுனது தான். இதில் வந்து 15.9% வேஸ்டேஜ் வந்து ஃபுல்லாகவே அக்குமுலேட்டடான கிராம்ஸுக்கு வேவ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. பட் 1 வீக் கழித்து போனப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து அப் டு 10% வரையும் தான் டிஸ்கவுண்ட் பண்ணுவோம் அக்குமுலேட்டடான கிராமுக்கு. எக்ஸ்ட்ரா கிராமுக்கு வந்து அவங்க எடுக்கிற நகைக்கு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி, சேதாரம் கம்மி பண்ணி 12.5% வந்து சேதாரம் போட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஹாரம் வெயிட் வந்து 65 கிராம்ஸ் இருந்திருக்கு. ஓல்டு கோல்டு வந்து ஒரு 54 கிராம்ஸு, மீதி வந்து ஒரு 11 கிராம்ஸ் இருந்திருக்கு. ஸோ அதுக்கு அன்றைக்கி மார்க்கெட் ரேட் போட்டிங்க அப்படின்னா ஒரு 94,000 சில்லரை வந்திருக்குங்க. அவங்க வந்து ஓல்டு கோல்டுக்கு வந்து அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு வந்து 3,60,000. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4,54,000 வந்து அந்த பொருளுக்கான கோல்டோட ரேட்டு மட்டும் உங்களுக்கு. அடுத்து வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அந்த 65.708 அந்த கிராமுக்கு வேஸ்டேஜ் வந்து ஒரு 12.5%ன்னு போட்டு ஒரு 68,000 ரூபா வந்து வேஸ்டேஜாக போட்டுட்டாங்க அவங்களுக்கு. அடுத்து ஸ்டோன் காஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 19 ஸ்டோனோ என்னமோ இருந்தது, அதுக்கு ஒரு 1,728 ரூபா அப்படின்னு சொல்லி இந்த மூணையுமே ஆட் பண்ணுறாங்க. கோல்டு காஸ்ட்டு, வேஸ்டேஜு, ஸ்டோனு எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஒரு 5,24,000 ரூபா வருது. அதுக்கு 3% ஜிஎஸ்டி போட்டாங்க அப்படின்னா ஒரு 15,000 வருது. ஸோ கிட்டத்தட்ட 5,40,000 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கீம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு போட்டு ஒரு 4,51,058 ரூபா அதை மட்டும் கழிச்சிருக்காங்கங்க. அந்த 4,51,058 ரூபா என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கோல்டுக்காக கொடுத்த அமௌண்ட் வந்து ஒரு 3,60,000, மீதி வந்து 45,000 வந்து அந்த செய்குலி சேதாரம், அந்த அவங்க சேர்த்துருந்த கிராம்ஸ் இருக்குது பார்த்திங்களா, 54 கிராமு, அதுக்கு 10% சேதாரம்னு போட்டு 45,000 ரூபா அப்படின்னு சொல்லி கழிச்சிருக்காங்க. அப் டு 18% வரையும் டிஸ்கவுண்ட் கிடைக்க வேண்டிய ஒரு பொருளுக்கு நமக்கு வந்து ஒரு 10% தான் வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்துருக்காங்க. பட் லாஸ்ட் டைம் அவங்க போட்டிருந்த கால்குலேஷன், அதுக்கு முந்தின வாரம் போயிருந்தப்போ போட்ட கால்குலேஷன் படி பார்த்திங்கன்னா 1,27,000 தான் அவங்க கட்ட வேண்டியதாக இருந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ என்னோடய கால்குலேஷன் படி பார்த்திங்கன்னா அதுலேயும் கூட ஒரு 1,000 ரூபா கம்மியாக தான் வருதுங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா 1,35,000 கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி 2 நாள் போய் சண்டை போட்டு வந்திருக்காங்க. ஸோ 3ஆவது நாளும் வந்து அவங்களுக்கு அதுக்கு மேலே அவங்க கூட சண்டை பிடிக்கவே முடியலை. ஏன்னா அந்த 3rd டேவும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிட்டு போட்ட சேல்ஸ் பர்சன் லீவு, அவர் நாளைக்கு வந்துடுவார், வந்தக்கப்புறம் வாங்கன்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப அலைய முடியல, சின்ன குழந்த வேறு இருக்குது அவங்களுக்கு. ஒரு வேண்டா வெறுப்பாக இதோட இந்த டென்ஷன் விட்டுறட்டும் அப்படிங்கிற மாதிரி 1,35,000 ரூபா பே பண்ணி அந்த நகையை வாங்கிட்டு வந்துட்டாங்க. பட் எனக்கு ஒன்று புரியவே இல்லைங்க, இவங்க கடையில் வந்து நம்ம சேர்த்து வச்சுருந்த கிராம்ஸுக்கு ஃபுல் வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். அவங்க எதுக்கு அந்த வேஸ்டேஜை வந்து கால்குலேட் பண்ணி ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இதை வந்து மைனஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு பிக் கொஸ்டின் மார்க்கு. உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா புரியுங்க. இப்போ வந்து அவங்க எடுத்திருந்த நகைக்கான கோல்டோட ரேட்டு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4,54,000 வருதுங்க. அவங்க வந்து அக்குமுலேட் எக்ஸ்ட்ராவாக வாங்கின கிராம்ஸ் வந்து 11 கிராம்ஸு. ஸோ அதுக்கு மட்டும்தானே ஜிஎஸ்டி போடணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு 15.9% வேஸ்டேஜே போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 15,000 வருது உங்களுக்கு. ஸோ இந்த 15,000 தான் அந்த கோல்டு ரேட்டோட ஆட் பண்ணி அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுறாங்க. ஸ்டோன் வெயிட்டு சேர்த்துக்கிறாங்க, அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுறாங்க உங்களுக்கு. ஜிஎஸ்டி போட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக நம்ம ஆல்ரெடி அக்குமுலேட் ஆகி வச்சுருக்கிறது ஒரு 3,60,000, அதை மைனஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 1,26,000 வருது எனக்கு. அதை தான் நம்ம கட்டணும் அப்படிங்கிறது என்னோடய அபிப்பிராயம். மோஸ்ட் ஆஃப் த சிட் ஸ்கீம் உள்ள கடைகளில் இதை ஃபாலோ பண்ண தான் செய்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சில கடைகளில் நம்ம சேர்த்து வச்ச கிராமுக்கும் செய்குலி சேதாரம் எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கும் ஒரு ஜிஎஸ்டியை நம்மகிட்ட வாங்கிக்கிறாங்க. அதான் ஏன்னு தெரியலை. ஸோ ஓவராலாக நீங்கள் ஒரு கடையில் சிட்டு போடுறீங்க அப்படின்னா அது என்ன ஸ்கீமு, எத்தனை நாளில் முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக முதல்ல கேட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்கீம் போட ஆரம்பிங்க. ஸோ
ஸோ ஓவராலாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ என்னோடய இன்னொரு சேனலான அழகன் முருகன் சேனலுக்கும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய டிஃப்ரெண்ட் பிளேசஸ் வந்து விசிட் பண்ணுறதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டே தான் வருவேங்க அதில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.